வெல்கம் வியூவர்ஸ். அது ஏப்ரல் மாதம் 1939 மதராசப்பட்டினம், அதாவது மெட்ராஸ் சிட்டி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அக்கம்பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாத்தையுமே முழுங்கி தன்னுடைய அளவை விஸ்வரூபமா மாத்திட்டு இருந்த நேரம் அது. அப்படி வில்லேஜா இருந்து சிட்டியோட இணைஞ்ச முதல் ஊர் அப்படின்னா அது ட்ரிப்ளிகேன் தான். அப்பவே ட்ரிப்ளிகேன் ஓரளவுக்கு நல்ல டெவலப்டு ஏரியாவா தான் இருந்துச்சு. அந்த டைம்ல அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்னா அது மர்டர் கேஸோ இல்ல திருட்டு கேஸோ இல்ல, அங்க அப்பப்ப நடக்கிற போராட்டங்கள் தான். அதுவும் சாதாரண போராட்டங்கள் இல்ல, சுதந்திர தாகத்தோட பொதுமக்களும் பெரிய பெரிய லீடர்ஸும் இணைஞ்சு நடத்துற போராட்டங்கள். அதை கண்ட்ரோல் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அப்படி அவங்க பிஸியா இருந்த அந்த நாட்கள்ல அவங்களுக்கு அடுத்த தலைவலியா திடீர்னு ஒரு மொட்டை கடிதாசி வர ஆரம்பிச்சது. அப்படி அந்த மொட்டை கடிதாசியில என்ன இருந்துச்சு அப்படின்னா, ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற இருசப்ப கிராமணி அப்படிங்கிற தெருவுல ஒரு லேடி காணாம போயிட்டாங்க அப்படின்னும், அவங்க திடீர்னு காணாம போனது ரொம்பவே மர்மமாகவும் புரியாத புதிராகவும் இருக்கிறதா எழுதி இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல போலீஸ் அது மொட்டை கடிதாசி அப்படிங்கறதால பெருசா அதை கண்டுக்கல. இன்ஃபேக்ட் அவங்கள வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஏதாவது புரட்சி போராட்டம்னு ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்ச போலீஸ் அந்த லெட்டரை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மொட்டை கடிதாசிக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சதுமே அடுத்தடுத்து இன்னுமே நிறைய லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்படி அடுத்த வந்த லெட்டர்ல அந்த லேடி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. கொலை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்ததும் போலீஸ் ஆபீசர்ஸும் சரி இது என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாத்திரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்படி அவங்க விசாரணை பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு லேடி திடீர்னு காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறமா வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. சரி ஓகே, இந்த கேஸை அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வரும்போது அவங்களுக்கு திரும்பவுமே அந்த மொட்டை கடிதாசி வர ஆரம்பிக்குது. அதுல காணாம போன லேடி கொலை செய்யப்பட்டது உண்மைதான் அப்படின்னும், அது மட்டும் இல்ல கொலை செஞ்சது இவராதான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தருடைய பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த பேரை பார்த்த போலீஸ் கண்டிப்பா இது அந்த மனுஷன் மேல இருக்கிற பொறாமையால யாரோ வேணும் அப்படின்னே பண்ணுற வேலைதான் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இன்ஃபேக்ட் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்த ஆளை அவங்க விசாரணை கூட பண்ணல. சோ போலீஸ் இதை அப்படியே விட்டதால மறுபடியுமே அடுத்த மொட்டை கடிதாசி வர ஆரம்பிக்குது. இந்த முறை அந்த லெட்டர்ல கொலை செய்யப்பட்ட பெண் புதைக்கப்பட்ட இடத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப போலீஸ்க்கு வேற வழியே இல்ல, அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்த இடத்துக்கு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்த இடம் வேற எதுவும் இல்ல, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு தான். இப்ப கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு போன போலீஸ் அங்க காவலாளியா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிச்சு தோண்ட சொல்றாங்க. அப்படி அந்த இடத்தை தோண்டினதுமே போலீஸ் அவங்களுக்கு வந்த மொட்டை கடிதாசியில் இருந்த அந்த விஷயங்கள் அத்தனையுமே உண்மைதான் அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க தோண்டின இடத்துல அந்த லெட்டர்ல சொல்லியிருந்த மாதிரியே ஒரு பெண்ணுடைய உடல் புதைக்கப்பட்டிருந்துச்சு. என்ன ப்ரோ, சுடுகாட்டுல பணத்தை புதைக்காம புதையிலையா புதைச்சு வைப்பாங்க, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா அப்படின்னு தோணுது இல்லையா? எஸ், இதுவும் ஒரு எவிடன்ஸ் தான். ஏன்னா அந்த உடல் மற்ற உடல்கள் மாதிரி சாதாரண முறையில புதைக்கப்படல, அது ஒரு கோணிப்பையால சுத்தி புதைக்கப்பட்டிருந்துச்சு. சோ இதை பார்த்த போலீஸ் வேற எங்கேயோ அந்த பொண்ணை கொன்னுட்டு கோணிப்பையில சுத்தி எடுத்துட்டு வந்து இங்க புதைச்சிருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அப்படி அவங்களுடைய விசாரணையில கிடைச்ச ஒவ்வொரு தகவலுமே அவங்களுக்கு அடுத்தடுத்த ட்விஸ்ட கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சு. சோ கொலை செய்யப்பட்ட லேடி யாரு, அவங்கள கொலை பண்ணது யாரு, எதனால அந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்க, கொலை செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் 1940 காலகட்டங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்தியாவிலேயே முதன் முறையா மெடிக்கல் சயின்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்கறது பிடிக்குமா? அப்ப புரியாத புதிர் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக் கண்டிப்பா உங்களுக்காக தான். பிகாஸ் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு எண்டிங் அதுல இருக்கு. இது ஆடியோ ஃபார்மேட்ல குக் எஃப்எம்ல இருக்கு, கண்டிப்பா கேட்டு பாருங்க. ஆல்சோ துல்கர் சல்மான உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் அதுல ஒரு வேல்யூ இருக்கிறதாகவும் இருக்கும். அதே போலதான் அவரு இப்ப குக் எஃப்எம் சூஸ் பண்ணிருக்காரு. குக் எஃப்எம்ல லவ், ஃபேண்டசி, ஹிஸ்டரி, சயின்ஸ் அப்படின்னு எக்கச்சக்க ஜான்ராஸ்ல
உங்களுக்கு எக்கச்சக்க வேல்யூவை தரக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் அதுவுமே தமிழ்லயே இருக்கு. அந்த குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ புதுசா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்கு அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா அந்த 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. ஏற்கனவே தோண்டியிருந்த குழிக்குள்ளிருந்து கோணிப்பையை எடுக்க சொன்ன போலீஸ் அந்த கோணிப்பைய ரொம்பவே பொறுமையா ஓபன் பண்ண சொல்றாங்க. ஆனா என்னதான் பொறுமையா அதை ஓபன் பண்ணாலும் அடிவயித்தையே புரட்டுற மாதிரி வந்த ஸ்மெல்னால அந்த கோணிப்பைய ஓபன் பண்ணவங்க உடம்பு சிலிர்த்து போய் அந்த பைய ஒரு செகண்ட் உதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கோணிப்பையிலிருந்து எலும்புகள் எல்லாமே உதிர்ந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் இடுப்புக்கு கீழே இருந்த பகுதிகளில் வெறும் எலும்புகள் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே அந்த பைய உதறும் பொழுது சிதற ஆரம்பிச்சிருக்கு. அந்த உடல் ரொம்பவே அழுகுன நிலைமையில இருந்தாலுமே மார்பு, முதுகு, கைகள் எல்லாமே பெரிய அளவுல சிதைவடையாம இருந்துச்சு. அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாவும் இருந்துச்சு. இப்போ டாக்டரை சுடுகாட்டுக்கே வர வச்சு அங்கேயே அட்டாப்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்த பெண்ணுடைய தலை, தோள்பட்டை, முட்டி, அப்புறம் பேக்ல அப்படின்னு பல இடங்கள்ல எலும்பு முறிஞ்சிருக்கு அப்படிங்கறதும் உடம்பு முழுக்கவே பலத்த காயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இறந்த பெண்ணுடைய கைகள்ல பா அப்படிங்கிற எழுத்து பச்சை குத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸால கொலை செஞ்சது யாரு அப்படிங்கறத பத்தியும் கொலை செய்யப்பட்டது யாரு அப்படிங்கறத பத்தியும் எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியல. வீராசாமி, கோவிந்தன் அப்படிங்கிற அந்த மயானத்துல காவலுக்கு இருந்த 2 காவலாளிகளும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கிட்ட பண்ண விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் இதுதான். அது ஏப்ரல் 5, 1939 ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற இருசப்ப கிராமணி அப்படிங்கிற தெருவில் இருந்த தங்கவேலு அப்படிங்கிற ஆளு ரொம்பவே பரபரப்பாகவும் வேகமாகவும் கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். இங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் வர ஆசைப்பட மாட்டாங்களே, இவ்வளோ வேகமா வர்றது யாரு அப்படின்னு பார்த்த அங்க காவலுக்கு இருந்த வீராசாமி, கோவிந்தன் இப்ப அந்த தங்கவேலு அப்படிங்கிற நபர் நேரா அவங்கள நோக்கி தான் நடந்து வர்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிட்ட வந்ததுமே தங்கவேலு அவங்களுடைய தெருவுல ஒரு அனாதை பிணம் கிடக்கிறதாகவும் அதை எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இறந்தது யாரு என்னன்னு தெரியாம எப்படி அடக்கம் பண்றது அப்படின்னு யோசிச்சு அவங்க கிட்ட அது ஒரு தொழுநோயாளியுடைய உடல் அப்படின்னும் யாருக்குமே நோய் பரவாம இருக்கிறதுக்காக அதை ஒரு கோணிப்பையில போட்டு சுத்தி வச்சிருக்கிறதாகவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைம்ல தொழுநோய் அப்படிங்கிறது ரொம்பவே பரவலா பரவிட்டு இருந்த ஒரு கொடுமையான நோய். இங்கிலீஷ்ல லெப்ரோசி இல்ல அப்படின்னா ஹான்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப அந்த தொழுநோய் வந்து இறந்த உடல் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே அவங்க 2 பேருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயப்படுறத பார்த்த தங்கவேலு அவங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல சொலையா 10 ரூபாயை கொடுக்கறான். அவங்க 2 பேருமே அவ்வளோ பெரிய தொகையை பார்த்த உடனே அந்த இறந்த உடலை புதைக்கிறதுக்காக உடனடியா சம்மதிக்கிறாங்க. ஆனா அவங்க அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன தங்கவேலு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு நைட்டு அவனுடைய வீட்டுக்கு வர சொல்றான். அப்படி அன்னைக்கு நைட்டு அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்து அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி போகும் பொழுதே அவங்க 2 பேருக்குமே தங்கவேலு மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் கூட்டிட்டு போனது அவனுடைய பாத்ரூமுக்கு இல்ல, அவனுடைய பக்கத்து வீட்டுல இருந்த பாத்ரூமுக்கு. ஆனாலுமே கை நீட்டி காசு வாங்கிட்டதால அவனை எதுவுமே கேட்க முடியாம அவனுடைய பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. பாத்ரூம் பக்கத்துல போகும் பொழுதே நாத்தம் குடலை புடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்மெல்ல வச்சு உயிர் போய் 2-3 நாட்கள் ஆயிருக்கும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா கை நீட்டி காசு வாங்கிட்டதால எதுவுமே பேசாம கோணிப்பையில கட்டி பாத்ரூம்ல போட்டு வச்சிருந்த அந்த உடலை யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல இதுக்காக ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த குழியில புதைச்சிருக்கானுங்க. சோ இப்ப வீராசாமி, கோவிந்தன் இவங்க 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டையுமே கேட்ட போலீஸ் உடனடியா இவங்க சொன்ன தங்கவேலுவை அரெஸ்ட் பண்றாங்க.
ஆரம்பத்துல அது தொழுநோய் வந்து இறந்து போன ஒரு அனாதை பிணம் அப்படின்னு சாதிச்ச தங்கவேலு அதை ஏன்டா அடுத்தவன் வீட்டு பாத்ரூம்ல போட்டு வச்சிருந்த, அதுவும் அனாதை போனோம் அப்படின்னா அதிகாரிகள் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம அனாதை போனத்தை புதைக்க காசு ஏன் கொடுத்த, அதுவும் ஒரு அணா 2 அணா இல்ல, 1 ரூபா 2 ரூபா இல்ல 10 ரூபாய் கொடுத்திருக்க. இவ்ளோ காசு கொடுத்திருக்க அப்படின்னா நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு அர்த்தம். உண்மையை சொல்லு அப்படின்னு போலீஸ் அவனை கேள்வி கேட்டு திணறடிச்சதும் தங்கவேலுவும் வாயை திறக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி 1940ல 10 ரூபாய் அப்படிங்கிறது இப்ப 2024ல எவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஓகே, 1940ல 10 கிராம் தங்கத்துடைய மதிப்பு வெறும் 30 ரூபாய். அதாவது 1 கிராம் தங்கத்துடைய மதிப்பு வெறும் 3 ரூபாய். சோ 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட வெறும் 24 ரூபாய் இருந்தாவே போதும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபாயுடைய இப்போதைய மதிப்பு கரெக்டா 19,998 ரூபாய், அதாவது 20,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ 10 ரூபாய் எங்க இருக்கு, 20,000 ரூபாய் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க எஸ்டிஐ. இப்ப தங்கவேலு வாயை திறந்தாலுமே அப்படி ஒன்றும் பெருசா எதையுமே ரிவீல் பண்ணல. பக்கத்து வீட்டுக்காரர் சுடுகாட்டுக்கு தகவல் சொன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜகா வாங்க ஆரம்பிக்கிறான். இப்ப போலீஸுடைய பார்வை அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மேல விழுக ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் போலீஸ்க்கு வந்த மொட்டை கடிதாசியில ஒரு பேர் மென்ஷன் பண்ணி இருந்துச்சு இல்லையா, அது அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய பேரே தான். சோ போலீஸ் இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரன், அவனுடைய மனைவி, வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தெருவில் இருந்தவங்க கிட்டையும் இறந்து போன பெண் யாரு அப்படிங்கறத பத்தியும் மேலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல போலீஸ்க்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய ஆரம்பிக்குது. ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் இருக்கிற இருசப்ப கிராமணி தெருவில் பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட அள்ள குறையாத பணத்தோட வாழ்ந்துட்டு வந்தவன் தான் சண்முக சுந்தர கிராமணி. மூர்க்க குணமுள்ள முரடனான அவனை பத்தி நயன்தாராவுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா அவன் ஒரு ஷார்ட் அண்ட் ஃப்ரைடா, அதாவது அவன் ஒரு சாடிஸ்ட். அப்படிப்பட்ட அவனை பத்தி எதுவுமே தெரியாம நெல்லூர்ல இருந்து வந்து அவங்கிட்ட வேலைக்கு சேர்ந்தவங்க தான் நரசம்மா. அவங்களுடைய கணவர் மனநிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால உழப்ப தேடி மெட்ராஸ்க்கு வந்தவங்களுக்கு சண்முகமுடைய வீட்டுல வேலை கிடைக்குது. சண்முகத்துடைய வீட்டுல வேலை கிடைச்சாலும் அது வீட்டு வேலை கிடையாது, சண்முகத்தை குளிப்பாட்டுற வேலை. சோ அந்த வீட்டுல நரசம்மாவுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, சண்முகம் குளிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி ரெடி பண்ணி மிதமான சூட ஆகுற மாதிரி பச்சை தண்ணி அதில் ஊத்தி மிதமாக்கி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா குளிக்க வந்த சண்முகத்துக்கு சோப்பு போட்டு விடணும், முதுகு தேய்க்கணும், குளிச்சதுக்கு அப்புறமா தொடச்சு விடணும். இதுல ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தாலும் சண்முகம் பேச மாட்டான், அவனுடைய வீட்டில் இருந்த பெரம்பு தான் பேசும். அப்படி ஒரு நாள் உடம்பெல்லாமே பைத்தமாவை பூசிக்கிட்டு குளிக்க தயாரா இருந்த சண்முகத்துக்கு சுடுதண்ணி இனிமே ரெடி ஆகல அப்படிங்கறது தெரிஞ்சதுமே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். இன்ஃபேக்ட் அவனை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி டாய்லெட் போறதுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஒரு ஆள் இருந்திருக்கான். என்ன மாதிரியான ஹெல்ப் அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த ஆளுடைய பேரு துர்கன். இப்ப அந்த துர்கனை கூப்பிட்ட சண்முகம் எங்கடா அந்த வடக்கத்தி அப்படின்னு கேக்குறான். பிகாஸ் தமிழ்நாட்டை தாண்டினாலே சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்த் இந்தியன் தான். சோ அதனால தெலுங்கு பேசுற நரசம்மாவை வடக்கத்தி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான். இப்ப முதலாளி நரசம்மா எங்க அப்படின்னு கேட்டதால வீட்டுக்குள்ள போன துர்கன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த நரசம்மாவை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். அவங்கள வீட்டில் இருந்த கொள்ளைக்கு இழுத்துட்டு வந்த துர்கனை பார்த்த சண்முகம் அங்கிருந்த பெரம்பை எடுத்து நரசம்மாவை அடிக்க சொல்றான். சண்முகத்துடைய கேரக்டரை பத்தி தெரிஞ்ச துர்கனும் ஒரு பெரம்பை எடுத்து நரசம்மாவை கண்ணு முன்னு தெரியாம அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்துச்சு, எதுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியாத நரசம்மா வலி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்படி ஓடும் பொழுது அங்கிருந்த கல் தடிக்கு கீழே விழுகிறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல, ரத்தம் தான் வர ஆரம்பிச்சது. அவங்கள தொட்டு பார்க்கும் பொழுது உயிரில்லாத உடல் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. இப்ப நரசம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாத சண்முகம் அவங்களுடைய உடம்ப ஒரு கோணிப்பையில போட்டு கட்டி அவங்களுடைய வீட்டு பாத்ரூம்லயே போட சொல்றான். 2 நாளா யோசிச்சுமே அந்த இறந்த உடலை யாருக்குமே தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு அவனுக்கு புரியல. ஆனா 2 நாட்கள் ஆனதால அந்த தெரு முழுக்கவே நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வேற வழி இல்லாத சண்முகம் பக்கத்து வீட்டுல இருந்த தங்கவேலு கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். அப்கோர்ஸ் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ இது வரைக்குமே கிடைச்ச தகவல்களை வச்சு போலீஸ் இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க.
போலீஸ் விசாரிக்கிறப்ப எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கிட்ட சண்முகம் கோர்ட்ல தனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்காக வாதாட பாரிஸ்டர் நூஜன் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் லாயரையும் அரேஞ்ச் பண்றான். லாயர் நூஜன் கிராண்ட் ரொம்பவே பிரபலமான கிரிமினல் லாயர். அப்ப அவருடைய ஃபீஸும் அதை விட பிரபலமா தானே இருக்கும். சோ அந்த ஃபீஸை ஆரம்பத்திலேயே ஒரு வெள்ளி தட்டுல வச்சுதான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட அவனுடைய லாயர் கோர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, யுவர் ஆனர், நரசம்மா அப்படின்னு ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ், கிரிமினல் லாயர் அப்படின்னா சும்மாவா? சோ இதை கேட்டு அங்கிருந்த போலீஸ் மட்டும் இல்ல, மொத்த கோர்ட்டுமே அதிர்ச்சி அடையுது. ரொம்பவே ஷாக்கான போலீஸ் உடனடியா நரசம்மாவை பத்தி நெல்லூருக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களால நரசம்மாவை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே கலெக்ட் பண்ண முடியல. சோ சண்முகத்துடைய லாயர் நரசம்மா அப்படின்னு ஒரு லேடியே இல்ல, போலீஸ் தோண்டி எடுத்தது வேற ஏதோ ஒரு அனாதை போனம் அப்படின்னு சாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நல்ல வேலையா சண்முகத்துடைய வீட்டுல இருந்து போலீஸ் கைப்பற்றின ஒரு டைரியில நரசம்மா வேலைக்கு சேர்ந்த டேட், அவங்களுக்கு அட்வான்ஸா பணம் கொடுத்தது அப்படின்னு இது போல சில விஷயங்களை சண்முகத்துடைய மனைவி நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவே போலீஸ்க்கு நரசம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சி அமைஞ்சது. ஆனா இறந்து போனது நரசம்மா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான க்ளூவும் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, சண்முகத்துடைய வீட்டுல வேலை செய்யற பெண்களுக்கு ஒரு சேலைய ரெண்டா கிழிச்சு தாவணி மாதிரி 2 பேருக்கு கொடுக்கறது வழக்கமா இருந்துச்சு. சோ இப்ப இறந்து போன சரசம்மாவுடைய உடம்புல ஹாஃப் சேரி தான் இருந்துச்சு. சோ அந்த சேரியுடைய இன்னொரு பாதி சண்முகத்துடைய வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த இன்னொரு லேடி கிட்ட இருந்துச்சு. சோ இதை வச்சு போலீஸ் இறந்து போனது நரசம்மா தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சண்முகத்துடைய லாயர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்ல சண்முகம் மேல பொறாம பிடிச்ச யாரோ ஒருத்தர் தான் அவருடைய வீட்டிலிருந்து இந்த சேலையை திருடிட்டு போய் ஒரு அனாதை பணத்தை எடுத்து அந்த பணத்துக்கு இந்த சேரியை கட்டி விட்டு சண்முகம் மேல பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியா? அப்படி பழி போட்டது யாரு அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு சண்முகத்துடைய மாமனாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில. இன்ஃபேக்ட் சண்முகத்துக்கும் அவருடைய மாமனாருக்கும் விரோதம் இருந்தது உண்மைதான். சோ இதனால ஒருவேளை அப்படியும் இருக்குமோ அப்படின்னு போலீஸே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாததால அவங்களுடைய சந்தேகம் திரும்பவுமே சண்முகம் மேலேயே திரும்ப ஆரம்பிக்குது. இப்ப சண்முகத்துடைய லாயரோ நரசம்மா காணாம போய் 1 மாசம் ஆகுது அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா அந்த சுடுகாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட உடலோ 3 மாசத்துக்கு முன்னாடியே புதைக்கப்பட்டது அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அட்டாப்சி ரிப்போர்ட்லயே அந்த உடல் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அது 3 மாசத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட உடல் அப்படிங்கறத நிரூபிக்க சண்முகத்துடைய லாயர் இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லண்டன் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச ஒரு டாக்டரையும் இன்னொரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டையும் கொண்டு வராரு. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி இறந்த உடல் 1.5 மாசத்திலிருந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், அதனால உடம்புடைய கீழ்ப்பகுதி முழுசா செதஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் உடம்புடைய மேல் பகுதி இடத்துல இருந்த அந்த இடத்துல இருக்கிற மண்ணுடைய தன்மையினால அந்த பகுதி மட்டும் பெருசா சிதையாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த உடல்ல இருக்கிற காயங்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் தான் அப்படின்னும், ஒரு சவுக்கு பெரம்ப வச்சு இவ்வளோ பெரிய காயங்கள் மற்றும் எலும்பு முறிவை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க தாக்கப்பட்டிருந்தா அவங்க கட்டியிருந்த சேலையில ரத்தக்கரை பட்டிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே எக்ஸலண்டான பாயிண்ட்ஸ் இல்ல. பட் இதை கேட்ட போலீஸுடைய தரப்புலையோ 1 மாசம் மண்ணுல புதைக்கப்பட்டிருக்கும் பொழுது இது போன்ற கரைகள் எல்லாம் மறைஞ்சு போயிரும் அப்படின்னு அதை போலீஸ் ப்ரூவும் பண்றாங்க. அடுத்ததா இப்ப சண்முகம் சார்பா ஆஜரான டாக்டர் மண்ணுல புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய உடல்ல இருந்து அந்த பெண்ணோட யூட்ரஸ் தான் கடைசியா மறையும். ஆனா இந்த பெண்ணுடைய உடல்ல யூட்ரஸ காணோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நரசம்மாவுடைய இறந்த உடல்ல கருப்பையே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சயின்டிபிக்கா மெடிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி குற்றவாளிகள் தரப்புல குழப்ப ஆரம்பிச்சதால ஆணியே புடுங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் அந்த ஆர்குமெண்ட்ஸையே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சது. அதே நேரத்துல போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான எவிடன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது.
ஆரம்பிச்சது. அது அட்டாப்சி ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருந்த ஒரு பச்சை குத்துன அடையாளம் தான். இன்ஃபேக்ட் அது ஆரம்பத்துல பெருசா கண்டுக்காத போலீஸ் சண்முகத்துடைய வீட்டுல வேலை செய்யற எல்லாருடைய கையிலையுமே தம்பி அப்படின்னு பச்சை குத்தி இருக்கிறத நோட் பண்றாங்க. அதை பத்தி விசாரிக்கும் பொழுது எல்லா வேலைக்காரங்களுடைய கையிலையுமே தம்பி அப்படின்னு பச்சை குத்துறது சண்முகத்துடைய பழக்கம் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இறந்த உடல்ல இருந்த பா அப்படிங்கிற எழுத்து தம்பி அப்படிங்கிற வார்த்தையில சிதைஞ்சு போகாம இருந்த ஒரு எழுத்து அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்க. இப்ப கடைசியா சண்முகத்துடைய வீட்டு வேலைக்காரங்களுடைய வாக்குமூலம், அந்த தெருவில் இருந்தவங்களுடைய வாக்குமூலம், சுடுகாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுடைய வாக்குமூலம், இது எல்லாத்தையுமே வச்சு சண்முகம் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னும் அவனுடைய மனைவி சாரதாம்பாள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர் தங்கவேலு 2 பேருமே அவருக்கு உதவியா இருந்தவங்க அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணுது. இந்த வழக்க விசாரிச்சுட்டு வந்த 9 ஜூரிகளுமே சண்முகத்துக்கு தூக்கு தண்டனையும் சாரதா தங்கவேலு 2 பேருக்குமே 3 வருடங்கள் சிறை தண்டனையும் விதிச்சு தீர்ப்பளிக்கிறாங்க. இதை எதிர்த்த சண்முகம் லண்டன் வரைக்குமே அப்பீல் பண்ணி பாக்குறாரு. எப்படி பாத்தீங்களா? அப்பவே லண்டன் வரைக்கும் அப்பீல் பண்ணிருக்காரு. எஸ், பிகாஸ் பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைம் அப்படிங்கறதால ஹை கோர்ட்டுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது அப்போ லண்டன்ல தான் இருந்துச்சு. நம்மளுடைய OGSTIக்கு தெரியும், 3 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் டாப் 5 தமிழா இருந்தப்ப இதே மாதிரி லண்டன் வரைக்கும் சென்ற வழக்கு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருப்போம். அதோடைய கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். பார்க்காதவங்களுக்கு மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆனா என்னதான் லண்டன் வரைக்கும் போனாலும் நோ யூஸ். கடைசியா சண்முகத்துக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. ஆனா சாரதாவுடைய தண்டனையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. சோ மை டியர் SDI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸை சொல்லுவாங்க, ப்ரோ டெக்னாலஜி வளராததுக்கு முன்னாடி இருக்கிற கிரைம் கேசஸை போடுங்க, அதாவது 1980 70களுக்கு முன்னாடி நடந்த கிரைம் கேசஸை போடுங்க, பிகாஸ் அப்பதான் போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் இப்பெல்லாம் CCTV இருந்தாவே போதும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ அந்த மாதிரியான கேசஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த கேஸ். ஆல்சோ இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கேஸ் தெரிஞ்சாலும் என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேஸை கண்டிப்பா டீடைலா நான் போடுறேன். மேலும் உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.